ஸ்ரீயஷ் கிச்சனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏரி மீன் சப்பாரன்னு சொல்லுவாங்க, இல்லை ஜிலேபின்னு சொல்லுவாங்க. அந்த மீனை வந்து குழம்பு வைக்க போகிறோம். எப்படி குழம்பு வைக்கலான்றதை பார்க்கலாமாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாண்டல் காஞ்சிடுச்சு. நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். மீன் குழம்புக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சிடுச்சு. தாளிப்பு வடகம் போட்டுக்கலாம், வீட்டில் செஞ்சது. இது பார்த்திங்கன்னா மீனுக்கு மசால் ரெடி பண்ணிவிட்டேன். இது எப்படி பண்ணன்றதை உங்களுக்கு ஃபுல் வீடியோவில் போட்டிருக்கேன் ஏற்கனவே. இப்போ வந்து ஷார்ட் வீடியோவில் நான் மசாலா ஆல்ரெடி ரெடி பண்ணிக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா புளி வந்து கருப்பு புளி போட்டு செஞ்சிங்கன்னா குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. அதனால் நான் வந்து கருப்பு புளி போட்டு செஞ்சுருக்கிறேன். யாருக்கெல்லாம் மீன் குழம்பு பிடிக்குன்றதை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி தேவைங்கிற அளவுக்கு வச்சுட்டோம். இது வந்து நல்லா கெட்டியாக சுண்டி வர வரையிலும் நல்லா கொதிச்சுட்ருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா மசாலா நல்லா கொதிச்சு வந்துடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த ஏரி மீனை போட்டுக்கலாம்.